ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த 2026க்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம். சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 2026ங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள். ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது மிதுனராசி மண்டலத்தில் குரு இருப்பது, பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது 2 பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும், அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும். மார்ச் 15 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும். இதற்கு பெயர் கால சர்ப்ப தோஷம். அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களும் தலை விரித்து ஆடும். அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது. ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும், யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். மீன ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிகமாக பிரச்சனைகளை கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக, அதாவது இதற்கு முன்னாடி 12ஆம் இடத்தில் இவர்களுக்கு சனி 7.5 சனியாக தொடங்கிய காலத்தில், அதே நேரத்தில் ராசியில் ராகு. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜென்ம சனி. அப்போது தலையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான்கிறவர் என்னன்னா, இவங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவர், செலவை கொடுக்கக்கூடியவர். வெறும் விரயம் செலவு தான் அப்படிங்கிறது மட்டும்னா கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். சனி பகவான் என்னன்னா, அவமானத்துக்கு காரகன், தோல்விக்கு காரகன், வம்பு வழக்கு நோயை கொடுப்பதற்கு காரகன். எங்கெல்லாம் நாம் தலை குனியக்கூடாதோ, எங்கெல்லாம் நாம் கடன் கேட்கக்கூடாதோ அங்கெல்லாம் தலை குனிந்து கடன் கேட்டு வேறு வழி இல்லாமல் வெளியே சொல்லி கொள்ள முடியாத பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் ஒரு மனிதன் ஆயுட்காலத்தில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அப்படியே மொத்தமாக சுருக்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு கொடுத்தால் எவ்வளவு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு வருமோ, அதாவது வரக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் முழுவதுமாக அனுபவித்தது இந்த மீனராசி. சார், எங்கள் ராசியவே டெலீட் பண்ணிடுங்க, எங்கள் ராசியவே க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிந்தால் எங்கள் ராசியவே லாக் பண்ணிடுங்க சார், இப்படினெல்லாம் சொன்ன நபர்கள் நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது, மென்டல் டிப்ரெஷன், இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லி கொள்ள முடியாத மாத்திரைகளை எல்லாம் எடுத்து துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தார்கள். இந்த 2026 இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு குரு பார்வை வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸும்பாங்க. அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, வருடம் தொடங்கும் பொழுது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே, அதில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வருடம் தொடங்குகிறது. அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து
சுக்கிரன் புதன். இந்த சுக்கிரன் இங்கே பகை கிரகமாக இருந்தாலும் 10 11ன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் இவங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க வேண்டும். பிறகு 12ஆம் இடத்துல இந்த கூட்டணி ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது மார்ச் மாதம் 15 தேதி முதல் ராகு கேது இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் செயல்படும். ஜூலை 15 வரை என்ன அனைத்து ராசிகளுமே இந்த காலசர்ப்ப தோஷத்துக்குள் அடங்குகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உபஜயஸ்தானம்ங்கிறதுனால இவங்களுக்கு பிளஸ்ஸை தான் கொடுக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால் ப்ளஸ் கொடுக்கலனாலும் ஃபஸ்ட்டு மைனஸ் கொடுக்காது. படிப்படியாக ராகு கீழே இறங்கி கொண்டிருக்கிறார். ஜூன் மாதத்தில் இவர்களை சுருட்டிய, இவர்களை உருட்டிய, இவர்களை மிரட்டிய, இவர்கள் தலையில் உட்கார்ந்த அந்த சாட்டானின் தலையில் இவர்களுடைய ராசியாதிபதி குரு உட்காருகிறார். அப்போது சாட்டானை குரு சுருட்ட போகிறார். அப்போது அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு பூரணமாக ராசியாதிபதியின் பார்வை, விசேஷ பார்வை, குரு பார்வை, 7.5 சனியில் நடுவர் என்ற சாட்டனை டீஆக்டிவேட் செய்கிறார். இது காலகட்டங்களில் இவங்களுக்கு பிரமாதமான ஜாக்பாட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு 4 வருஷமாக இவர்கள் எங்கெல்லாம் தோத்தார்களோ, அவமானப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஜெயிப்பார்கள். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பார்ப்பது, லாபம் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, இந்த லாபத்தை நோக்கி ராகு பயணிப்பது, 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பதனால் தொழில் மூலம் லாபம். இப்போ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சேன், அதை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சேன், அதை வாங்கி இன்னொரு கடனை அடைத்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் தொழிலில் சம்பாதித்தேன், கடனை அடைத்தேன், லாபத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேன். ராசிக்கு குரு பார்வை, விசேஷமான சுப நிகழ்வுகள். அது சாதாரணமாக வீட்டில் ஒரு காது குத்துறதாக இருந்தாலும், வீட்டில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த 60வது வயது 70வது வயது திருமணமாக இருந்தாலும், வீடு கட்டுவதாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமணம், மேலும் வெளிநாட்டுக்கு போவது, புத்திர பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து சுப மங்கள நிகழ்வுகள் வீடுகளில் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடப்பது மட்டுமல்லாமல் கடன் அடைவது மெயினாக இவங்களுக்கு. எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் வம்பு வழக்கு நோயில் சிக்கினார்களோ, இது எல்லா இடத்திலும் ஒரு தீர்வு இவர்களுக்கு சாதகமாக நடக்கும். குருவருள், திருவருள் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு நிறைய பேர் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் கோபப்பட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் கோயில்களுக்கு சென்று, குறிப்பாக வழிபாடுகளில் குலதெய்வ ஆராதனைகள், குலதெய்வ வழிபாடுகள், இதெல்லாம் இவர்கள் வெகு நாட்கள் கழித்து 2026 வருடம் ஆத்மார்த்தமாக செய்வார்கள். உங்களுடைய ராசியாதிபதி உச்சம். உங்கள் ராசியாதிபதி குருங்கிற கிரகத்துக்கு பேர் தான் பரிகார கிரகம். இந்த கிரகம் இது நாள் வரை மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது இப்பொழுது உங்களுக்கே மேலும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக உச்சமடைந்து விசேஷமாக உங்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவதும், இந்த பக்கம் கேது பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி பயணிப்பதும் மேலும் மேலும் தொழில் மற்றும் லாபத்தில் ஒரு உயர்நிலை, உச்சநிலை ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் வழிபாடுன்னு வந்தாச்சுன்னா, வருடத்தில் நீங்கள் ஒரு முறை கேது பகவான் கீழப்பெரும்பள்ளம் சென்று திங்கட்கிழமைகளில் யமகண்ட நேரங்களில் கேதுவை வழிபாடு செய்து அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை வழக்கம் போல் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.